நம்ம ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த எபிசோட் செம சுவாரஸ்யமா இருக்க போகுதுங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவ முழுசா பாருங்க. சோழன் அந்த பொண்ணுக்கு உதவி செய்றேன்னு அவங்க வீட்டாளுங்க கிட்ட மாட்டிக்கிட்டாரு. உண்மை என்னன்னு சொல்ல விடாம சோழன போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. சோழனோட வீட்டு ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க. நிலாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நிலா ஃபோன் எடுத்து பேசுறாங்க. யாருன்னு கேட்குறாங்க. நாங்க போலீஸ் பேசுறோம். உங்க வீட்ல இருக்கானே சோழன், அவன் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கான். நான் சொல்ற அட்ரஸ்க்கு உங்க வீட்ல இருக்க எல்லாரும் இங்க வரணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நிலாவுக்கு ஒண்ணுமே புரியலைங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்காங்க. சோழன் மறுபடியும் போலீஸ்ல மாட்டிக்கிட்டாரா? அப்படி என்ன பிரச்சனை பண்ணாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நிலா உடனே சேரன் எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணே இந்த மாதிரி ஒரு போலீஸ்ல இருந்து கால் வந்தது. சோழன் ஏதோ பெரிய பிரச்சனை பண்ணி மாட்டிக்கிட்டாராம். லொகேஷன் அனுப்பி அங்க வர சொல்றாங்கண்ணே. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலன்ட்டு சேரன்ட்ட சொல்றாங்க. நிலா நீ போக வேணாமா? என்ன நடந்தாலும் நடக்கட்டும். எத்தனை தடவை தான் நீ அவன் தப்பு செய்யறத மன்னிச்சு அவனை போய் காப்பாத்திட்டு வருவ? அவன் திருந்தவே மாட்டான். யாரும் எங்கேயும் போக வேணாம். ஏற்கனவே நம்ம வீட்ல எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இவன் எப்படி பண்ணிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி சேரன் ரொம்ப சங்கடப்படுறாரு. அண்ணே அப்படி சாதாரணமா விட்டுற முடியாதுல்லண்ணே. அவர் மேல எதுவும் தப்பு இல்லைன்னா அவர் வேணும்னே எதுவும் செஞ்சிருக்க மாட்டாரு. அவர் ஏதோ ஒண்ணு செய்ய போய் ஏதாவது ஒண்ணு தப்பா போயிருக்கணும். எப்பவுமே அந்த மாதிரி தான் நடக்குது. போய் என்னன்னு பார்க்கலானே அப்படின்னு சொல்லி நிலா சேரன் கிட்ட கேக்குறாங்க. நிலா சேரனை கன்வின்ஸ் பண்ணி அந்த லொகேஷனுக்கு சேரனை அழைச்சிட்டு போறாங்க. நிலாவும் சேரனும் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிடுறாங்க. உள்ள போய் பார்த்தா சோழனோட முகம்லாம் அடி வாங்கி வீங்கிருக்கு. என்னாச்சு சோழன் சொல்லி நிலா சோழனை தொட்டு கேக்குறாங்க. எல்லாரும் நிலாவையும் சேரனையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் நிலாவை பார்த்து நீ யாருமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் சோழனோட ஒய்ஃப் அப்படின்னு சொன்னோன்னு எல்லாருக்கும் செம ஷாக்கிங்கா இருக்கு. உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகியும் எங்க வீட்டு பொண்ணை ஏமாத்த பாத்தியான்னு சோழனை பயங்கரமா போட்டு அடிக்கிறாரு. நிலா அடிக்கிறத தடுத்து சார் என்ன நடந்ததுன்னு முதல்ல சொல்லுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சேரனும் ஆமா சார் எதுக்காக என் தம்பி அடிக்கிறீங்க? என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. உன் தம்பி எங்க வீட்டு பொண்ணை லவ் பண்ணி இழுத்துட்டு போக பார்த்தா அப்படின்னு சொல்லி சேரன்ட்ட சொல்றாங்க. இதை கேட்ட உடனேயும் நிலாவுக்கும் சேரனுக்கும் செம ஷாக்கிங்கா இருக்கு. இருந்தாலும் நிலாவுக்கும் சேரனுக்கும் கண்டிப்பா சோழன் இந்த விஷயத்த செஞ்சிருக்க மாட்டான். என்ன நடந்துச்சுன்னு கேட்பான்னு நினைக்கிறாங்க. சார் என் தம்பி அந்த மாதிரி ஆள் கிடையாது. அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டான். ஏதோ தப்பு நடந்திருக்கு. என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி சேரன் கேக்குறாரு. உன் தம்பிய மாலையும் கழுத்துமா எங்க வீட்டு பொண்ணோட கோயில்ல பார்த்தேன். பத்தாவதுக்கு எங்க வீட்டு பொண்ணை கார்ல அழைச்சிட்டு எஸ்கேப் ஆக வேற பார்த்தான். கேட்டா சும்மா வேடிக்கை பார்க்க வந்தேன்னு சொல்லி கதை விடுறான். இதெல்லாம் நேர்ல பார்த்தோமே, இதெல்லாம் நாங்க என்ன பொய் சொல்றோமா அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் கேக்குறாரு. சேரனாலையும் நிலாவாலையும் எதுவுமே பேச முடியல. சோழன் தலை குனிஞ்சு நிக்கிறாரு. இவ்வளவு நடந்தும் அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம இருக்கு. நிலா சோழனை செம கோவத்தோட பாக்குறாங்க. இதுதாங்க நாளைக்கு நடக்க போறது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.